अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியான் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம் வரைக்கும் வந்தாச்சு. இதுல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். His mind being in a natural state of emptiness, the wise one knows nothing of honor and dishonor. He does what comes to be done. அவனது மனம் இயல்பான வெற்று நிலையில் இருப்பதால் அந்த ஞானி மானத்தையும் அவமானத்தையும் அறிவதில்லை. செய்ய வேண்டியதாக எது வருகிறதோ அதை அவன் செய்கிறான் என்று வந்திருக்கிறது. நம்ம ஏகாதி பாகவதம் வழியா போகும்போது அல்லது ஞானேஸ்வரி வழியா போகும்போது ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அற்புதமா இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த இன்ட்ரோடக்ஷன் வாயிலாக எப்படி இந்த ஞானியின் மனது இஸ் டேக் ஓவர் பை தி ஈஸ்வரா என்ற விஷயங்கள் நமக்கு தெளிவா தெரியும். பட் அஷ்டாவக்ர கீதையை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் ஆஃப் ஈஸ்வரா அப்படிங்கிறதே இருக்காது. மேக்சிமம் அந்த அத்வைத நிலையிலேயே மட்டுமே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம அதையும் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிப்போம், ஏன்னா அது தவறு கிடையாது இல்லையா. ஸோ அதுவும் ஞானம் தான் என்ற அடிப்படையில நம்ம அந்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணினா இந்த விளக்கத்தை, அதாவது இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை ரொம்ப ஈஸியா கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்தவன் என்ன சொல்லிட்டாருன்னா, அவன் மனம் இயல்பான வெற்று நிலையில் இருப்பதால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு இருக்கும்? சரணாகதியான பக்தனுக்குத்தான் மனம் இயல்பான வெற்று நிலையில் இருக்கும். வெற்று நிலை என்னன்னா எம்டின்னே சொல்லிட்டாரு. காலி, மனசுல எதுவுமே இல்லை, மனசுல காலியா இருக்கு, மனசுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா என்ன? ஐ ஹாவ் டிசைடட் டு ஸ்டாப் தி மைண்ட். நான் எண்ணுவதில்லை, எனக்காக சுதந்திரமாக சிந்திக்கும் ஒரு ஆற்றல் படைத்த மனம் என்ற ஒன்றை என் கண்ணன் படுத்தான். ஆனால் அதை நான் பயன்படுத்துவதில்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டேன். பயன்படுத்துவதில்லைன்னு சொல்லதை விட அதை அவனிடமே நான் மீண்டும் ஒப்படைத்து விட்டேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தாச்சு. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மனதை இவன் பயன்படுத்த மாட்டான், இவன் சிந்திக்க மாட்டான். அப்போ மனசு நிறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? மனசுல அங்க என்ன இருக்கு? எண்ணங்கள் தான் இருக்கு. ஸோ எண்ணங்களால் நிறைந்திருந்தால் மனம் நிறைந்திருக்கு. மனம் காலியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? மனசுல எண்ணங்களே இல்லைன்னா மனசு காலியா இருக்கு. சரியா? அப்போ இந்த எண்ணங்கள் காலியாகின்ற ஒரு நிலை அப்படிங்கிறது, நான் ஏன் சரணாகதி அடைந்த பக்தனை சொல்லிட்டேன் அப்படின்னா, நிர்விகல்ப சமாதியில் இருக்கிறவனையும் சொல்லலாம், சமாதியில் இருக்கிறவனையும் சொல்லலாம். செய்ய வேண்டியது எது வருகிறதோ அதை அவன் செய்கிறான் அப்படின்னு சமாதி நிலையில இருக்கிறவன் சொல்லணும். அஷ்டாவக்ர கீதை பர்டிகுலர்லி மென்ட் ஃபார் ஞான யோகா அண்ட் நாட் பர்டிகுலர்லி அது பக்தியை அதிகமா சொல்றது இல்லை அப்படிங்கிற அடிப்படையில வச்சு பார்க்கும்போது, ஞான யோகிக்கும் நான் அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிராப்த கர்மாவின் படி எது வருகிறதோ அது தானாக நடக்குங்கிற விஷயத்த மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். அப்போ there is no big difference between the சரணாகதி அடைந்த பக்தனுக்கும் ஞான யோகிக்கும் கூட. எப்போ இந்த உலகை மாயை என்று உணர்ந்து விட்டானோ, அப்போ ஏற்கனவே போட்டு வைத்த பதிவுகளை மட்டும் அனுபவிக்கனால் போதுமானது என்று புரிந்து கொண்டு தற்போது அவன் மனதை காலியாக்கி விடுகிறான். சரியா? அப்போ சரணாகதி அடைந்த பக்தன் எப்படி தன் மனதை காலியாக்கி விடுகிறானோ, காலியாக்கினா ஒண்ணும் இல்லைங்க, யூ ஆர் டிசைடட் நாட் டு திங்க் எனிதிங் மோர். திங்கே பண்ணலன்னா எப்படிங்க வாழ்றது? நான் என்ன பண்ணணும்னு யோசிக்க வேண்டாமா? நீ என்ன பண்ணணும், நீ ஒன்னும் யோசிக்க வேண்டாம். என்ன பண்ணணும்னு இறைவன் நினைக்கிறானோ அவனே யோசிச்சுப்பான், அவனே பண்ணணும். பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ என்ன நினைக்கிறாயோ அதை இறைவன் ஆட்டுவான்னு சொல்லுவோம். நினைப்பது நீ, ஆட்டுவது அவன்னு சொல்லுவோம். ஆனா சரணாகதி அடைந்த பக்தனுக்கு நினைப்பதும் அவனே, ஆட்டுவதும் அவனே. ஏன்னா இவன் நினைக்கிறதுல முடிவு பண்ணிட்டானே, மனத்தை கொண்டு போயிட்டு கோர்ட்ல அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டான். இப்ப நான் எதுவும் நினைக்க மாட்டேன்ப்பா, நான் இன்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, இல்லைன்னா என்ன ஆகணும், நான் ஒரு பிரவச்சன்கார ஆகணுமா, இல்லைன்னா சும்மாவே படுத்து கிடக்கணுமா, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐ எம் நாட் கோயிங் டு டூ திங்க் ஆர் எனி திங் மோர். எனக்கு எந்த கோலும் கிடையாது.
என்று அவனிடம் ஒப்படைத்து விடுகின்றான். இப்போ இறைவனாக பார்த்து இவனை வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் எகெயின் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஈஸ்வரன் கூட அவன் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி இவனை யூஸ் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்கேன். இவனுடைய பிராப்தத்தின் அடிப்படையில இவனுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பேசிஸ்ல தான் அவன் யூஸ் பண்றான். அவன் இஷ்டத்துக்கு அவனா யூஸ் பண்றது இல்லை அவன் கூட. பட் எனிவே, இப்போ ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது என்னன்னா, என்னென்ன நடக்கணும்னு என் வாழ்க்கையில இருக்கோ அது நடக்கும். நடக்கும்போது எதிர்வினை ஆற்றுதல் அப்படிங்கிறது பண்றதுக்கு நான் இருக்கணுமே. அப்படின்னா அந்த எதிர்வினை ஆற்றுதலை இறைவன் பார்த்துப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது நான் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியா புரியுதான்னு பாருங்க. அதாவது நம்ம ஆர்டினரி அஜ்ஞானிகள் அப்படிங்கிறவனுக்கு மனம் எண்ணுகிறது, இறைவன் ஆட்டுகின்றான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்ம மனசுலாம் காலியாலாம் இல்லை, எம்டியெல்லாம் இல்லை. நம்ம மனசுல வந்து நிறைய ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாட்டுக்கு நிறைய கற்பனைகள் பண்றோம். அந்த கற்பனைகளுக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து ஆட்ட ஆரம்பிக்கிறான். அவன் எப்படி ஆட்டுவான்? என்னுடைய பிராப்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவனும் ஆட்டுவான். சரியா? இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆற்றுறது அவனாகவே இருந்தாலும் நம்ம வேற என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு வேற நினைச்சுக்கிறோம். சரியா? நான் அதுவாகணும் அப்படின்னு நினைச்சா அது ஆகிறதுக்காக என் உடலை ஆட்டுவது அவன் தான். ஆனா அவன் ஆட்டுறத நானுன்னு வேற நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் நார்மல் பீப்புள்ஸ், அஜ்ஞானிகளினுடைய ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படியே மெதுவா பக்தன் கிட்ட வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா மனசை காலி பண்ணிடுறான். இப்ப என்னவே இல்லைன்னா ஆக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா அடுத்த டவுட் வருது. ஏன்னா எண்ணங்கள் இல்லை, ஆக்ஷன் இல்லைங்க. இங்க இருந்து அங்க போகணும்னு நினைச்சாதானே இங்க போக முடியும், வரணும்னு நினைச்சாதானே வர முடியும். இப்ப நீங்க என் கிளாஸை கேட்கணும்னு நினைச்சாதான் இங்க கேட்க முடியும். So எண்ணங்கள் is the foremost importance to do any action. Without a thought there cannot be any action. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஆனா பக்தன் பொறுத்த வரைக்கும் அவன் டிசைட் பண்ணிடுறான், நான் இந்த மாதிரி சத்சங்கத்தை கேட்கணுமா மாட்டேன் கேட்கணுமா கூடாதா அப்படிங்கிறத கூட பக்தன் டிசைட் பண்றது இல்லை. இதை கூட பகவான் டிசைட் பண்ற மாதிரி ஆயிடுது அவன் கேஸ்ல. ஏன்னா அவன் டோட்டலா இறைவனிடம் விட்டு விடுகிறான் அப்படிங்கிறது வந்துருதான். இப்ப அப்படியே ஞான யோகி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அல்லது தியான யோகி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்கள என்ன பண்றாங்க? தியான யோகி வலுக்கட்டாயமா மனசை ஸ்டாப் பண்ணிடுறான், காலி பண்ணிடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஞான யோகி என்ன பண்ணிடுறான்? த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாப் பண்ணிடுறான். அவன் புரிஞ்சுக்கிறான், அடைச்சை வெறும் மாயா, என்னுடைய கல்பனை தான், நான் ஏன் கல்பனை ஏதாவது வச்சிருந்து மாயையா இருந்துகிட்டு நான் தான் இந்த உலகமா இருந்து ஆடிட்டு இருக்கேனா என்ற ஒரு அற்புதமான ஞானம் அவன் பெற்று விடுகின்றான். பெற்றுவிட்ட மாத்திரத்தில் ஆனா இனி புதுசா என்னத்தை நான் கற்பனை பண்றதுக்கு இருக்கு? ஏற்கனவே போட்டு வைத்த கற்பனைகளை மட்டும் நான் அனுபவித்தால் போதுமானது என்ற நிலைக்குத்தான் அவனும் வந்திருக்கிறான்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். சான்று நான் சொல்லலை, நிறைய இடங்கள்ல பிராப்தத்தின் அடிப்படையில் ஞானேஸ்வரியிலையும் சரி ஏகாதிபாவத்திலையும் சரி அவனது பிராப்தத்தின் அடிப்படையில் தானாக இயங்கும்ங்கிற வார்த்தை நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க மனசை காலி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். மனசை யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு அர்த்தம். எண்ணங்களை புதுசா விதைக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஸோ புதுசா விதைச்சாதானே அறுவடை பண்றதுக்கு. ஸோ புதுசா விதைக்கிறது இல்லை, ஆனா ஏற்கனவே விதைச்சது அறுவடைக்கு வரத்தான் செய்யும். அது பிராப்தத்துல இருந்து எது வருதோ அதை வந்து அனுபவிப்பாங்க அப்படின்னு வருது. சரியா? இதுல அடுத்தவங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, ஏங்க பிராப்தத்துல இருந்து எனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும், நடக்கும்போது திரும்பி நான் தானங்க செய்யணும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. எவனாவது ஓங்கி வந்து அடிக்கணும்னு என் தலையில இருந்ததுன்னா எவனாவது வந்து அடிப்பான், திருப்பி நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல என்ற ஒரு விஷயம் வருகிறது. சரியா? இப்ப பக்தன் கிட்ட கேட்டீங்கன்னா எவனாவது ஓங்கி அடிச்சான்னா இப்ப நான் ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறது நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். சரியா? அதை ரெஸ்பாண்ட் பண்றது இறைவன் கையில் எடுத்துக் கொள்ளுகின்றான். இறைவன் கையில் எடுத்துக் கொள்கின்றான்னு என்ன அர்த்தம்? அனைத்தும் நான் என்ற அற்புத உணர்வில் இருப்பவன் யார்? ஈஸ்வரன். சத்வீக குணத்தில் இருப்பவன் யார்? ஈஸ்வரன். அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத உணர்வில் இருந்து கொண்டு இப்ப அதுக்கு ரெஸ்பான்ஸ் நடக்கும். அப்படின்னா பியூர் லவ்ல இருந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரும். கண்ணன் டேக் ஓவர் பண்ணிட்டதுனால அது எக்ஸ்ட்ரீம்லி லவ்ல இருந்து ரெஸ்பான்ஸ் நடக்கும். என்ன ரெஸ்பான்ஸ் நடக்கும்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. திருப்பி அடிக்கலாம் அல்லது அடி வாங்கிட்டு இருக்கலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ரெஸ்பான்ஸ் பியூர் லவ்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கொடுக்கலாம், பிகாஸ் இட் இஸ் டேக்கன் ஓவர் பை காட் அப்படின்னு சொல்றதுனால. இப்ப அப்படியே ஞான யோகிக்கு வந்துட்டேங்கன்னா இவனும் வந்து மனசை ஸ்டாப் பண்ணிட்டானே அப்படின்னா இப்போ அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான் இல்லையா? மனசுல ஆழ்மனம் வரைக்கும் என்ன போயிடுச்சுன்னா ஞானம் போயிடுச்சு. அனைத்தும் ஒன்றுங்கிற ஞானம் போயிடுச்சு. நான் தான் எல்லாமா இருக்கேன்ற ஞானம் போயிடுச்சு. இது மாயைங்கிற ஞானமும் போயிடுச்சு. இது எல்லாமே இந்த ஞானம் எல்லாம் சப்கான்சியஸ்க்கு ரீச் ஆயிட்டதுனால ரெஸ்பான்ஸ் அவனுக்கு வந்து சப்கான்சியஸ்ல இருந்து வரும். அவ்வளவுதான். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞானியினுடைய சப்கான்சியஸ் அஸ் வெல் அஸ் ஈஸ்வரா கான்சியஸ் வி கேன் ஈக்குவேட் அப்படின்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ஞாபகம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அஜ்ஞானுடைய சப்கான்சியஸையும் வி கேனாட் ஈக்குவேட் தட் ஈஸ்வரா கான்சியஸும் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஈவன் சப்கான்சியஸ்லயும் கரப்ஷன் இருக்கும். பட் ஞானியினுடைய சப்கான்சியஸ் மைண்டு கரப்ஷன் இருக்காது. ஸோ தேர்ஃபோர் அங்க ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்வரா கான்சியஸே ஆக்டிவேட் பண்ற மாதிரின்னா சொன்னா கூட தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டையும் இந்த இடத்துல ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனே இருக்காது. ஓகேவா? இப்போ அல்டிமேட்லி எனக்கு என்ன புரியுது இந்த இதுல அப்படின்னா, எடுத்த உடனே மனசை ஸ்டாப் பண்ணுங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஞானியினுடைய மனம் வெற்று நிலையில் இருக்கும் அப்படின்னா ஸ்டாப் யுவர் மைண்ட். நீ ஞானி ஆகணும்னா ஸ்டாப் யுவர் மைண்ட். நீ ஞானி ஆயிட்டேன்னா உன் மனசு இயங்காது. இப்போ மனசு இயங்காதுன்னா அடுத்தடுத்து நமக்கு டவுட் வந்துடுது இல்லை? அப்படின்னா அவனுக்கு வந்து எப்படி செயல்படுவான் அப்படிங்கிற டவுட் வரும்ல. அந்த ஒரு விஷயத்த கடைசி லைன்ல சொல்லிட்டாரு, செய்ய வேண்டியதாக எது வருகிறதோ அதை அவன் செய்கிறான். இட் டசன்ட் மீன் தட் அதுக்காக அவன் மனசை இயக்கிறது இல்லை அப்படின்னா ஸ்டாண்ட் ஸ்டில்லா ஜட மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவன் இயங்குவான் ஆட்டோமேட்டிக்கா, தானாக, தன்னிச்சையாக, வித்தவுட் எனி எஃபோர்ட். அதை நீங்க ஈஸ்வரா கான்சியஸ்னு வச்சுக்கோங்க அல்லது சப்கான்சியஸ்னு வச்சுக்கோங்க. ஆனா பியூர் லவ்ல இருந்து மட்டும் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம். ஸோ திஸ் இஸ் தி வே இருக்கும் என்ற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் லைன்ல சொல்லப்பட்டிருக்கு. இடையில என்ன சொல்லிட்டாரு? அப்படிப்பட்ட அந்த ஞானி மானத்தையும் அவமானத்தையும் அறிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க மான அவமானத்தை மட்டுமா சொல்லணும்? என்ன வேணா நீ போட்டுக்கலாம், எல்லா டுவாலிட்டிஸையும் போட்டுக்கலாம். இங்க வந்து ஒரே ஒரு டுவாலிட்டி, மானம் அவமானங்கிற ஒரு டுவாலிட்டியை போட்டிருக்காரு. நீ வெற்றி தோல்விங்கிற டுவாலிட்டியை போட்டிருக்கோ, புகழ் இகழ் அப்படிங்கிற டுவாலிட்டியை புகழ் இகழ் தான் மானவமான கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரி என்ன டுவாலிட்டி வேணா போட்டுக்கோ, எல்லாத்துக்குமே பொருந்தும் இல்லையா? ஏன்னா மனசு ஏன்னா மனசு தான் டிசைட் பண்ணுது. புகழ் நான் புகழடைந்தேன், ஐயோ நான் இகழடைந்தேன் என்று அழ வேண்டும் என்றால் மனம் இயங்கணும். மனசை வச்சுதான் நீ வந்து புகழ் இகழ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ் அந்த எவ்ரிதிங் வந்து நீ அனுபவிக்கிற. மனசே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவன் அனைத்தையும் சமமாக அனுபவிக்கின்றான்னு வேணா சொல்லலாம். அல்லது அதை அவனுக்கு அறிவதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மனசு ஸ்டாப் ஆயிடுச்சு, அதை கண்டுக்கவே இல்லைன்னு கூட சொல்லலாம். புகழையும் அவன் கண்டுக்கல. இவனுக்கு வரும் பிராப்தத்தின்படி அவனுக்கு பெரிய புகழ் வரும், அதை கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோயேன். அறிவதில்லை அப்படின்னா கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்லை. பெரிய இகழ் வந்துடும், அதையும் கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்லை. அது எப்படிங்க கணக்கிலேயே எடுத்துக்காம இருக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா இது மாயான்னு அவனுக்கு தெரியும் இல்ல, இது இல்லவே இல்லைன்னு அவனுக்கு தெரியும் இல்ல, இது சும்மா நாச்சுக்குன்னு அவனுக்கு தெரியும் இல்ல. ஸோ தேர்ஃபோர் அவன் கணக்குல எடுத்துக்க மாட்டான். சரி, கணக்குலயே எடுத்துக்கலன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல. ரெஸ்பான்ஸ் பியூர் லவ்ல இருந்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸா இருக்குமே. ஏன் நான் கண்ணன் மாதிரி லீலை செய்வான்னு சொல்லலைங்க, இங்க சொல்லலை இந்த ஸ்லோகத்துல, அதனால சொல்லலை. ஸோ கண்ணன் மாதிரி நீங்க லீலை செய்யலாம், ஆனா கண்ணன் மாதிரி லீலை செய்யறது வந்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ். கிட்டத்தட்ட கண்ணனும் வந்து அவனா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா கூட அது எஃபோர்ட்லெஸ்ஸா ஆட்டோமேட்டிக்கா தான் இருக்கும். பட் இங்க அவங்க டோட்டலாவே மனம் வெற்று நிலையில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டதுனால செய்ய வேண்டியது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா பியூர் லவ்ல நடக்கும். பட் அவர்கள் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லைன்னு சொல்ல நினைக்கும் போது இரட்டைகளை சொல்ல நினைக்கிறேன். இரட்டைகள்ல தான் மனசு பாதிக்குது. இந்த எக்ஸ்ட்ரீம் போனா பாதிக்கும், அந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் பாதிக்கும். இந்த ரெண்டுமே அவன் அன்அஃபெக்டடா இருப்பான்னு சுட்டி காட்டுறதுக்காக மான அவமானம் மட்டும் ஒரு இரட்டைகளை இங்கே காட்டியிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஓகேவா? One who acts knowing is done by the body, not by I. Pure self indeed does nothing, no matter how much acting takes place. இதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு அவரே சொல்லிட்டாரு. ஸோ இட்ஸ் அன் அடிஷனல் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தி ப்ரீவியஸ் ஸ்லோகா அப்படின்னு சொல்லலாம். இது உடலால் செய்யப்படுகிறது, தூய ஆன்மாவாகிய என்னால் அல்ல என்பதை அறிந்து செயல்படுபவன் எவ்வளவு செயல்கள் நடந்தாலும் உண்மையில் அவன் எதையும் செய்வதில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். ஸோ பியூர்லி இட் இஸ் அன் அடிஷனல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, இதை இன்னும் டெப்தா எப்படிப்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஞானேஸ்வரியில பிரகிருதியின் இப்போ நீங்க 1 கிளாஸ் யார் முதல்ல வர்றீங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டுட்டு இருக்க கூடும்னு நினைக்கிறேன். ஏன்னா 9th அத்தியாயா தி ராஜ ரகசிய ராஜ குஹ்ய யோகம் என்று சொல்லக்கூடிய சுபோப் அத்தியாயா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுல ரொம்ப டீட்டெயிலா பிகினிங்ல 2, 3, 4 ஸ்லோகங்கள்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, பிரகிருதியின் சம்பந்தத்தால் ஆக்ஷன் கர்மங்கள் நடக்கின்றன, ஆனால் எனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. 1 இல்ல 2 இல்ல 100 எக்ஸாம்பிள்ஸ போட்டு டிஃப்ரெண்டா டெய்லி நமக்காக புரிய வச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அந்த விஷயம். அப்ப கர்மா அப்படின்னா அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. நேத்து படிக்கும்போது என்ன படிச்சேன் அப்படின்னா, கர்ம வினை கர்ம பந்தம் 2 வார்த்தை யூஸ் பண்ணாரடா. இதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமே இல்லடா. கர்ம பந்தம்னா என்ன? இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கிறது. கர்ம வினைனா என்ன? நான் செய்யறதுக்கு திருப்பி பலன் அப்படிங்கிறது, புண்ணிய பாபம் அப்படிங்கிற விஷயம். இவனுக்கு புண்ணிய பாவமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஆத்மாவுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சிருந்தாரு அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. அப்ப யாருக்கு சம்பந்தம்? 2வது அதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள் என்ன சொன்னாரு? கர்மாக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்மாக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாதுன்னா அப்ப எப்படியா கர்மம் பண்றது? அது பிரகிருதியின் சம்பந்தத்தால் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்படி சூரிய பிரகாசத்தால் இங்க அனைவரும் அத்தனை வியாபாரங்களும் செய்து கொண்டிருந்த போதிலும் அதற்கு சூரியன் பொறுப்பேற்காதோ, அப்படி எதற்கும் நான் பொறுப்பேற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, பிரகிருதியின் சம்பந்தத்தால் நடக்கிறது, என்னால் நடக்கவில்லை. நிறைய எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? குயவனின் சக்கரம். சோ அந்த குயவனின் சக்கரம் கூட அந்த பிராப்தத்தினால வரும் அப்படிங்கிற மாதிரி. இல்லடா ஃபேன் எக்ஸாம்பிள் கூட இதுல வராது. பிரகிருதியினாலதான் நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. இல்ல காற்றின் சம்பந்தத்தால் அலைகள் உருவானது போல பிரகிருதியின் சம்பந்தத்தால் அலைகள் உருவாகிறதே தவிர, அலைகளை கர்மான்னு வச்சுப்பேன், ஆக்ஷன்ஸ் வச்சுப்பேன். கடல் காரணம் அல்ல, நான் காரணம் அல்ல. ஆனால் என்னில் கர்மங்கள் நடக்கின்றன, அதுக்கு நான் காரணம் அல்ல, அது பிரகிருதியின் காரணம். அந்த காற்று அப்படிங்கறத பிரகிருதி. அது இது சக்கரம் சுத்துறது கிடையாது. சட்டி டிஃப்ரெண்டா இருக்கிறது காரணம் குயவனின் புத்தி பேதம். தங்கம் டிஃப்ரெண்டா இருக்கிறது காரணம் தங்க ஆசாரியின் புத்தி பேதம், அணுகின்றவனின் புத்தி பேதம். சோ இங்கே பிரகிருதியின் புத்தி பேதத்தால் தான், இங்கே குணங்களின் பேதத்தால். சிம்பிளா பிரகிருதின்னு அடுத்த நாள் கன்ஃபியூஷன் வரும்னா, குணங்களின் பேதத்தால் தான் இங்கே கர்மங்கள் நடக்கின்றனே தவிர, அப்ப கர்மங்களுக்கு அடிப்படை காரணம் யாருன்னா குணங்களே தவிர நான் அல்ல. சோ இந்த விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? எகைன் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. முதல்ல நம்ம அழகா பிரிச்சு காட்டுவார், அதுக்கப்புறம் தான் சேர்த்து காட்டுவார். அப்படின்னா என்ன? மாயையும் பிரம்மமும் சம்பந்தமே இல்லை. பிரம்மம் வேற, மாய வேறனா, பிரம்மம் சத்தியம்டா, மாய மித்தியாடா. சத்தியம் எப்படா மித்தியாவா இருக்க முடியும்? மித்தியா எப்படா சத்தியமா இருக்க முடியும் என்றெல்லாம் அழகா பிரிச்சு காட்டவும் செய்யறாரு. அடுத்து சத்திய பிரம்மமே இங்கே மித்தியாவாக இருக்கிறதுன்னு சேர்த்து சொல்லுவாரு. சரியா? நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இட் இஸ் நெசசரி டு அண்டர்ஸ்டாண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த ரெண்டையுமே ஈக்குவலா எவன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் சரியான ஞானியா இருக்க முடியுமே தவிர, பிரம்மன் தான் எல்லாமா இருக்குன்னு அந்த ஒற்றை ரகசியமான அனுபவத்துல மட்டும் புரிஞ்சுட்டு இருக்கிறவன் கெட் ஸ்பாயில்ட் இன் மெனி வேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் எல்லா வேதத்திலையும் இந்த 2 விஷயத்தையும் மிக ஆழமாக வலியுறுத்தப்படுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த பிரகிருதியின் சம்பந்தத்தால் தான் இந்த உடல் இயங்குகிறதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இது உடலால் செய்யப்படுகிறது, தூய ஆன்மாவாகிய என்னால் அல்ல. தூய ஆன்மான்னு சொல்லும் போதே அவர் அவ்வியக்தத்துல கிட்டத்தட்ட அந்த மாயை கடந்த நிலையில தான் தூய ஆன்மான்னு சொல்லணும். மாயைக்குள்ள இருக்கிற ஆன்மாவை தூய ஆன்மான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முக்குண கலவையோட இருக்கிற ஆன்மாவை போயிட்டு தூய ஆன்மான்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஆன்மா எப்பயுமே தூயதுதான். அப்ப முக்குண கலவையோட வந்துருச்சு அப்படின்னா ஆன்மா தூயது அல்லன்னு சொல்லிடுவீங்களான்னா அல்லன்னு சொல்லவும் முடியாது. ஆன்மா எப்போதுமே தூயதுதான். அது பிரகிருதியின் சம்பந்தத்தால் அப்படின்னப்போ முக்குண கலவை தான் இங்க தூயது. மாயையில தான் இம்பியூர் இருக்கு. பிரம்மத்துக்கிட்ட இம்பியூரே கிடையாது. பிரம்மம் எப்போதுமே பியூர். மாயையில தான் இம்பியூர் இருக்கு. ஆனா அந்த மாயைக்கு உயிர் கொடுத்தது பிரம்மன் தான் என்பதையும் நான் யாரும் மறுக்கிறது இல்லை. சரி, இந்த ரெண்டையும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இம்பியூர் பரபிரம்மா, பியூர் பரபிரம்மா அப்படின்னு சொல்றதை விட அந்த வார்த்தை கொச்சையாகி விடுமோ என்ற காரணத்தினால் பிரம்மத்துக்கு பியூர் என்ற ஒரே வார்த்தையை கொடுத்துடுறது,
இம்பியூர்ன்ற வார்த்தையை மாயைக்கு மட்டுமே கொடுத்துருது. ஆனா மாயை பிரம்மத்தை விட்டு தனித்திருக்க முடியாதுன்னு சேர்த்து சொல்லிடுது. இதுதான் வேதத்தினுடைய ரகசியம்னு புரிஞ்சுக்கோங்க. the வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். சரியா? புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். சோ இந்த இதுல என்ன சொல்லியிருக்கு? இது உடலால் செய்யப்படுகிறது, தூய ஆன்மாவாகிய என்னால் அல்ல என்பதை அறிந்து செயல்படுபவன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த உடம்புங்கிறது மாயைக்கு உட்பட்ட விஷயம், ஆன்மாங்கிறது மாயை கடந்த விஷயம். அப்போ உடலால் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போதே இது மாயையால் செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த உடல் இயக்கம் என்பது மாயையின் சம்பந்தத்தால் நடக்கிறது, குணங்களின் சம்பந்தத்தால் நடக்கிறது, மனதின் சம்பந்தத்தால் நடக்கின்றது. கண்டிப்பாக தூய ஆத்மாவாகிய என் சம்பந்தத்தால் அல்ல. இந்த கர்மா ஆக்ஷனுக்கு நான் காரணம் இல்லை என்ற இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் ஆன்மாவும் மாயையும் ஒண்ணுங்கிற, ஆனா மாயை இது அது ஆன்மா செய்யலைங்கிற. ஆன்மா விட்டு மாயை தனியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டே இல்லை, அப்பவே ஆன்மாவும் மாயன்னு ஒன்னாயிடுச்சு இல்ல, பின்ன எதுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்றேன்னு உங்களுக்கு தோணலாம். இப்போ கொலைக்காரன்ல இருந்து கற்பழிக்கிறவன்ல இருந்து மாயைக்குள்ள எல்லா கழுதையும் இருக்கு. சரியா? அப்போ இது எல்லாமே பிரம்மம் பண்ணுது, பிரம்மம் கற்பழிக்குது, பிரம்மம் கொலை பண்ணுது அப்படின்னு எல்லாம் சொன்னா அது டோட்டலா பிரம்மத்துக்கே களங்கம் கொடுக்க வேண்டிய ஒரு பேரா மாறிடுது. ஏன்னா அது சுத்த சித்து, சத்து சித்து ஆனந்தம் என்று பேர் அவங்க துண்டா கொடுத்துட்டாங்க பிரம்மத்துக்கு. ஆனா அதுதான் இந்த மாயை ஆச்சரிக்கின்றது யார் இல்லைன்னு சொன்னா, இப்ப கல்பனைக்குள்ள எல்லா பேதமும் இருக்குமே தவிர கல்பனைக்கு வெளியே எதுவும் இருக்காது இல்ல. மாயைக்குள்ளதான் எல்லா பேதமும் இருக்கு, மாயைக்கு வெளியே எதுவுமே இல்லை இல்லையா? அப்ப கல்பனையின் கலப்பில்லாத அந்த பிரம்மம் தூய பிரம்மமேன்னு நமக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. கல்பனையின் கலப்புக்குள்ள எல்லா மண்ணாங்கட்டியும் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு அதனால அந்த தூய பிரம்மம் பாதிக்கப்படுகிறதா? நீங்க ஒரு ஒரு நானே இருக்கேங்க, ஒரு கற்பனை வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணா பின்னா நினைத்தையோ பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா என்னுடைய பியூரிட்டி அப்படிங்கிறது எப்பயுமே பியூரா தானே இருக்கும். என் கற்பனையில நானே பயங்கர இம்பியூர் வேஷங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு நான் என்னதான் பண்ணிட்டு போகட்டும், பட் அந்த இம்பியூரிட்டி என்ன தொடுமா? மாயை என்ன தொடுமா? கல்பனை சத்தியத்தை தொட்டு விடுமா? இந்த கல்பனையால் உருவாக்கப்பட்ட இம்பியூரிட்டி சத்திய பிரம்மத்தினுடைய பியூரிட்டியை டச் பண்ணிடுமா? அதான் திரும்ப திரும்ப அந்த அமர்த்தனுபவ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா, அந்த ஒன்னஸ் ஃபீலை மிஸ் பண்ணாமலேயே, பிரம்ம உணர்வு மாறாமலேயே, ஆனால் அது மாயையாக விரிகிறது அப்படின்னு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சவால் தான். இன்னைக்கு 1.5 கிளாஸ்ல இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. பிரம்ம உணர்வு பொய் உணர்வு அப்படிங்கறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரியா? இந்த பொய் உணர்வை சத்திய உணர்வு கிட்ட நீங்க மிக்ஸ் பண்ண கூடாது. ஆனா சத்திய உணர்வுங்கிறது தான் பொய் உணர்வா இருக்கு. இந்த ரெண்டையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் இல்லையா? ஏன்னா பிரம்மம் தான் இங்கே பொய் உணர்வாக இருக்கிறதுங்கிறதும் சத்தியம்தான். ஆனால் பிரம்மத்திடம் களங்கமோ பேதமோ, ஏன்னா அதை வேதங்கள் எப்படி வர்ணிக்குது அப்படின்னு சொன்னா, நித்திய சுத்த புக்த அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வர்ணனைகள் எல்லாமே அபேத, பேதம் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை. அந்த மாதிரிதான் நிர்விகாரன் நிராகாரன் என்ற விஷயங்களாக அந்த பிரம்மத்துக்கு வர்ணனை கொடுக்கப்படுகிறது. நிர்குணம் குணாதீதன் என்றுதான் அந்த பிரம்மத்திற்கு வர்ணனை கொடுக்கப்படுகிறது. அப்படிங்கிறப்போ அப்ப அதையே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஏன் அப்படி சொல்ற? பிரம்மன் தான் எல்லாம் பண்ணுது, பிரம்மம் எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டா அப்பளுக்கற்ற இந்த தூய பிரம்மத்தையே கலங்கப்படுத்தியதாகாதா? பிரம்ம எங்கடா பண்ணுது அப்படின்னா பிரம்மத்தினுடைய கல்பனை பண்ணுது. இது பிரம்மம் பண்ணுதுன்னால என்ன, பிரம்மத்துடைய கல்பனை பண்ணுதுன்னால எல்லாம் ஒண்ணுதானே? கல்பனைங்கிறது இல்ல இல்ல, அது ஒண்ணுமே இல்ல இல்ல, சும்மா நாச்சுக்கும் தானே. அப்போ அது பொய்யாக, அப்ப பொய்யாக பண்ணுகிறது. ஓகேவா? இப்ப பொய்யா பண்ணுதுன்னு சொல்லும் போது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது உண்மையா பண்ணுதுன்னு நினைச்சீங்கன்னா டோட்டலா பிரம்மத்தையே கிளாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப மாயை பண்ணுது மாயை பண்ணுதுன்னா அங்க இல்லவே இல்லை. அப்ப களங்கங்கள் பேதங்கள் இதெல்லாம் இல்லவே இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப குணங்கள் இல்லை ஆனா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப குணங்கள் பண்ணுது, கர்மாக்கள் இல்லை ஆனா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இப்படித்தான் வேதம் திரும்ப திரும்ப எல்லா கிரந்தத்திலையும் அழகா வர்ணித்து தள்ளுகிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இது உடலால் செய்யப்படுகிறது, தூய ஆன்மாவாகிய என்னால் அல்ல. ஆன்மா எப்போதும் அகர்த்தா அபோக்தா என்று வர்ணிக்கப்படுகிறது.
கர்த்தான்னா செயல் செய்பவன். அப்போ ஆத்மாவை கர்த்தா என்று எந்த நிலையிலையும் அழைக்க கூடாது என்ற விஷயம் வலியுறுத்தப்படுகிறது. அதான் இங்க சொல்லியிருக்கு, இது உடலால் செய்யப்படுகிறது, தூய் ஆன்மாவாகிய என்னால் அல்ல. ஏன்னா நான் எப்பயுமே அகர்த்தாவாகத்தான் இருக்கின்றேன் என்பதை அறிந்து செயல்படுபவன். ஓகேவா? அதுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் விளக்கம் கொடுக்க முடியுது என்னால. எவ்வளவு செயல்கள் நடந்தாலும் உண்மையில் அவன் எதையும் செய்வதில்லை. இங்க அவன்கிறது ஆத்மாவை குறிக்கின்றது. ஆத்மா எப்போதும் அகர்த்தாவாகவே இருக்கின்றது. ஆனால் அவனே மாயையில் ஆயிரம் ஆயிரம் செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் உண்மையில் அது செயல்களே அல்ல, அதனால் அவன் செய்யப்படுவதும் அல்ல என்று இப்படியெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலேயும் டவுட்ஸ் இருந்தா வேணா கேளுங்க. I am not fully satisfied with this explanation. புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? புரியுதா? Okay. Next one. The liberated one acts without claiming to be acting, but he is no fool. He is blessed and happy even though in the world. விடுதலை பெற்றவன் தான் செய்கிறேன் என்ற உரிமை கொண்டாடாமல் செயல்படுகிறான். அதற்காக அவன் முட்டாளும் அல்ல, அவன் இவ்வுலகில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் மகிழ்ச்சியாகவுமே இருக்கின்றான் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரிப்பீட்டட்லி த சேம் திங் ஹஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் இன் டிஃபரெண்ட் வேஸ் அப்படின்னு சொல்லலாம். விடுதலை பெற்றவன் அப்படின்னா யாரு? மாயைக்குள்ளேயே இருந்தாலும் அது மாயை என்று உணர்ந்தவன் சொல்லலாம், அல்லது மாயையை கடந்தவன் சொல்லலாம், அல்லது மாயையே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு சமாதி நிலையில இருக்கிறவனையும் சொல்லலாம். இப்படி இங்கே விடுதலை உற்றவன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எடுத்துக்கணும். சரியா? அப்போ மாயைக்குள்ள சிக்கிறவனுக்கு விடுதலை என்று பேர் வராது. சிக்கினவனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, இந்த உலகத்தை உண்மையான நம்புறவன் மாயில சிக்கிட்டான்னு அர்த்தம். இந்த உலகத்தை அது சும்மா நாச்சுக்கும் பொய் தோற்றமாக இருக்குன்னு உணர்ந்தவன் மாயில சிக்க முடியாதுங்க. ரிப்பீட்டட்லி வை நான் மாயா ஃபீலிங் எவ்வளவு அளவுக்கு திரும்ப எவ்ரி டே பாத்தீங்கன்னா அந்த மாயா ஃபீலை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கும். ரீசன் என்னன்னா, unless and otherwise if you don't understand the world is maya, it is impossible to eradicate ego. ஏன்னா அகந்தை தான் மூல காரணம்னு வேற நமக்கு தெரியும், ஆசை தான் மூல காரணம்னு நமக்கு தெரியும். அகந்தையும் ஆசையும் போகணும்னா மாயா இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். ஏன்னா தட் இஸ் தி ஃபேக்ட். மாயா பார்த்தா மட்டும்தாங்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆரம்ப காலகட்ட கிளாஸஸ்ல நம்ம ஃப்ரெண்ட்லி கேம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் நண்பனா பாருன்னா எப்படி நண்பனா பாக்குறது பெரிய கொஸ்டின் வருதா இல்லையா? அப்பவே விளையாட்டுங்கிற பேர்ல தானே கொண்டு போக முடியுது நம்மளால. ஃப்ரெண்ட்லி கேம், அது கேம் தானடா, சும்மா நாச்சுக்கு தான்டா அவன் எதிரியா வர்றான், அவன் ஃப்ரெண்டா பாடுறா. அப்ப மாயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாம ஹவு குட் பி ஈக்குவலி, அதாவது சமபாவனையை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? வெரி பேசிக் கிளாஸஸ்லயே நம்ம ஃப்ரெண்ட்லி கேம் பெட் கேம் அப்படிங்கிறதுல மாயாவை இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஏன்னா வெறுப்பு இல்லாத நிலைக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள், வெறுப்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட்லி கேம் எக்ஸாம்பிள் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. பட் அதுலயே என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, விளையாட்டுங்கிற பேர்ல மாயான்னு பாரு, இந்த உலகத்தை மாயான்னு பார்த்தா மட்டும்தான் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க முடியும், ஈக்குவலா பார்க்க முடியும். எல்லாரையும் ஃப்ரெண்டா பாருங்க, எப்படி ஃப்ரெண்டா பாக்குறது? நீங்க ஒன்னஸ் ஃபீல்ல எல்லாத்தையும் நீயேவா பாரு. ஸோ ஆல் திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி when it is a மாயா. நீங்க 1000 தான் அந்த கர்ம வினை நாலேஜ் வச்சுக்கோங்க, ஆல் இஸ் டேஸ்ட் நாலேஜ் வச்சுக்கோங்க, வாட் எவர் த நாலேஜ் யூ கேன் ஹேவ், பட் தட் கேன் பி அச்சீவபிள், 100% அச்சீவபிள் வச்சுக்கோங்களேன். சம் கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் கோர்ஸ் வில் பி தேர் இன் அதர் நாலேஜஸ் ஆல்சோ. பட் அதை 100% அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா என்ற பரிபூர்ண அந்த ஞான அனுபவத்தில் மட்டும்தான் அது பூரணம் அடைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? So therefore the Maya has been repeatedly insisted in the Advaita Grantha. ஏன்னா பிரம்மம் சத்தியங்கிறத இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது சத்தியமா ஆல்ரெடி இருக்கு. அப்ப பிரம்மம் சத்தியமா இருந்தும் அது ஏன் நமக்கு அனுபவமாகவில்லை அப்படின்னா, மித்யா உலகத்தை சத்தியமா நாம் நினைத்ததுதான் காரணம். அப்ப மித்யா உலகத்தை நீ வித்தியான்னு பார்க்க வைக்க வேண்டியதுதான் குருக்களினுடைய கடமையாக இருக்கின்றதே தவிர, நீ பிரம்மம் அப்படின்னு நான் சொல்லி உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. நீ பிரம்மமா தானே இருக்க, ஆனா அதை நீ உணரல. ஏன் உணரல அப்படின்னா, உலகத்தை சத்தியமா பார்க்கறதுனால என்ற அந்த விஷயங்களை புரிந்து கொண்டால் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே விடுதலை பெற்றவன் அப்படின்னுட்டாலே அவன் மாயையை மாயா என்று உணர்ந்தவன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் செய்கிறேன் என்ற கண்டினியூட்டி, இந்த ஆக்ஷன் பார்ட்டுக்கு தான் இங்க மறுபடியும் வர்றாரு. தான் செய்கிறேன் என்ற உரிமை கொண்டாடாமல் செயல்படுகிறான்.
பக்தியிலிருந்து வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இவன் கண்ணன்ட்ட ஒப்படைச்சிட்டான், இவன் செயல்பட மாட்டான், ஆனாலும் செயல் நடக்கும். ஸோ தேர்ஃபோர் அப்ப எப்படிடா பண்ணேன்னா, நான் எங்க பண்ணேன், கண்ணன் பண்ணான் என்று ரொம்ப சுலபமாக பக்தன் தேர்ந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அவன் தான் செய்கிறேன் என்ற உரிமை கொண்டாடுவது இல்லை அப்படிங்கிறது பக்தன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? பட் ஞானி பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அப்படிங்கறத கேட்கலாம். அப்ப ஞானி மட்டும் தான் செய்கிறேன் என்ற பாவத்துடைய பண்றான். ஏங்க விளையாட்டுன்னு நீ பண்ணாலே அது என்னங்க அர்த்தம்? ஃப்ரெண்ட்லி கேம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கப்பா. நீயும் நானும் வாடா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். இன்னும் டெய்லி பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கோம். சரியா? இப்போ நீ விளையாட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு அங்க இருந்தா பெருமை தட்டிக்கிறோமா? இனி தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரமப்படுத்துக்கிறோமா? அங்க ஏதோ சும்மா நாச்சுக்கும் என்னத்தையோ பண்றோம். சரியா? சோ அது சும்மா நாச்சுக்கும் பண்றோம், பொய்யாக பண்ணுகின்றோம். அப்ப செய்யல இல்ல. அப்ப பொய்யா பண்றோம், சும்மா நாச்சுக்கும் பண்றோம்னா செய்யவே இல்லை, ஆனா செய்யறேன். சரியா? இங்க தான் செய்கிறேன் என்ற உரிமை கொண்டாடாமல்னா என்னத்தையோ ஒன்று ஆக்ஷன், ஃப்ரூட் ஆஃப் தி ஆக்ஷனுக்காக பண்ணுவான் இல்லையா? ஃப்ரூட் ஆஃப் தி ஆக்ஷன்னா ரிசல்ட்டுக்காக பண்றது. என்னத்தையோ பண்ணி என்னத்தையோ சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியில பண்றது. இதுதான் வந்து உரிமை கொண்டாடுவது அப்படிங்கிறது வரும். நான் செஞ்சேன் அதனால எனக்கு தான் அது வேணும் அப்படின்னு அப்படி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவன் பண்ணா பாக்குறான், மாயா பாக்குறான், சும்மா நாச்சுக்கும் பண்ணிட்டு இருக்கான், லீலையா பண்ணிட்டு இருக்கான், லீலை பண்ணிட்டு இருக்கான். பின்ன எதுக்கு அவன் வந்து உரிமை கொண்டாட போறான் நான் பண்ணேன் அப்படிங்கிறது? அட செயலே இல்லைன்னு ஆயிடுச்சு, மாயில அங்க இல்லவே இல்லைன்னு ஆயிடுச்சு. செயலே இல்லாத செயலை போயிட்டு நான் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? அப்ப சும்மா நாச்சுக்கும் பண்ணுவதை அவன் உரிமை கொண்டாடுகின்றான் என்ற வார்த்தைக்கு வராது. இப்படி புரிஞ்சுக்கோங்க ஞான யோகி எப்படி பண்ணுவான் அப்படின்றது. சரியா? அப்படி நான் செய்கிறேன் என்ற உரிமை கொண்டாடாமல் செயல்படுகின்றான். சோ நீங்க ஏன் அவன் முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சுக்கலாம் எங்க மனசுக்குள்ள, அதாவது ரொம்ப முனைப்பா ஆக்டிவா அப்படியே சிரத்தையோட அப்படி பண்ணாதான் வந்து அறிவாளியாம். அப்படியே தானா போற போக்குல பண்ணிட்டு இருந்தா லூசு பயலானி, ஒரு அக்கறை இருக்கா அவனுக்கு, ஒரு எஃபோர்ட் எடுக்கல வேணாமா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா அவனுக்கு, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு ஊர்ல திட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. சரியா? ஸோ தேர்ஃபோர் ஆனா ஞானி எதேச்சியா பண்றான், ஆட்டோமேட்டிக்கா பண்றான், அதிகமா ஸ்ரத்தையே எடுத்துக்கிறது இல்லை. ஆனா அவனை முட்டாள்னு நீ நினைக்காத. ஆக்சுவலி ஹி இஸ் தி மேன் ஆஃப் வைஸ். அவன் தான் வைஸ் மேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அவன் முட்டாள் அல்ல. அவன் இவ்வுலகில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றான். இவ்வுலகில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஆசீர்வாதம் யார் கொடுப்பாங்க? இறைவன் தான் கொடுக்கணும். இறைவன்கிற வார்த்தை பெருசா வரல அஷ்டாவகிர கீதையில. ஆசீர்வதிக்கப்பட்டவன் மட்டும் எப்படி வருது? ஸோ என்னுடைய ஈஸ்வரா, ஏன்னா நானே பிரம்மம், நானே ஈஸ்வரன், நானே ஜீவன், இதுதான் பேசிக் கான்செப்ட் இல்லையா? அப்ப நானே பிரம்மம், நானே ஜீவன், நானே ஈஸ்வரன் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னுடைய இறைவன் ஆல் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னுடைய அந்தரியாமியாக இருக்கும் என்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதாவது என்னுடைய அந்தரியாமியாக இறைவனாக இருக்கும் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட எனக்கு எனக்கு என்னடா இது, எனக்கே நீ ஆசீர்வாதம், எனக்கே நான் ஆசீர்வாதம் செய்து கொண்டேன். கண்டிப்பா அதுதான் உண்மை. ஜீவனும் நானே, ஈஸ்வரனும் நானே. அப்போ என்னுடைய ஈஸ்வரன் தன்மையிலிருந்து என்னுடைய ஜீவத்தன்மைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டால் எப்படியோ அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா அனைத்தும் ஒன்றுன்றத அந்த வரிசையில ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்றதுக்கு இதைத்தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியும். அண்ட் அப்கோர்ஸ் மகிழ்ச்சின்னு சொல்லவா வேணும், அது உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இன் டீடைல். அவனை விட வேற யாராவது மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? அனைத்தும் ஒன்றென்ற மகத்தான தத்துவத்தை உணர்ந்து, மாயையும் கூட வெறும் மாயை என்பதை தெளிவாக உணர்ந்த, மாயா தத்துவத்திலே ஈஸ்வரனாகவும் தானே இருந்து கொண்டு ஜீவனாகவும் விரிந்து கொண்டு, இவ்வுலகத்தில் உள்ள அனைத்தும் தானே என்றும் உணர்ந்து கொண்டு, செயல்களை எல்லாம் பொய்யா சும்மா நாச்சுக்கும் செய்து கொண்டு, எந்த செயல்களையும் உரிமை கொண்டாடாமல் செய்து கொண்டு, அப்ப என்னுடைய அந்தரியாமியான என்னுடைய ஈஸ்வரனால் நானே ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் எனக்கு மகிழ்ச்சிக்கு என்ன பங்கம் வரப்போகிறது? உண்மையில் அதைத்தான் பேரானந்தம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பது இந்த ஸ்லோகத்தின் உட்கருத்தாக நாம் எடுத்துக்கொள்வோம். இன்னொன்னு படிச்சிடலாமா? Having had enough of the endless workings of the mind, the wise one comes to rest. He neither thinks, nor knows, nor hears, nor sees. மறுபடியும் மறுபடியும் இதைத்தான் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஸோ அதனால
நம்ம பாட்டுக்கு மனசை ஓரம் கட்டிட்டு உட்கார வேண்டியதான். மனதின் முடிவற்ற ஓட்டங்களால் சலிப்படைந்த ஞானி ஓய்வு நிலையை அடைகிறான். அவன் சிந்திப்பதும் இல்லை, அறிவதும் இல்லை, கேட்பதும் இல்லை, காண்பதும் இல்லை. என்னையா அது இவ்வளவு நேரம் அவன் பண்ணுவான்றீங்க, அவன் பண்ண மாட்டான்றீங்க. பண்ணுவானா மாட்டானா? அறிவானா அறிய மாட்டானா? ஆனா நடக்குங்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு தானே சொன்னோம். அவன் சிந்திப்பான்னு சொன்னோமா? அவன் சிந்திக்க மாட்டான், சிந்தனையும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அவன் அறிய மாட்டான், ஆனால் அறிதல் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அவன் கேட்க மாட்டான், ஆனால் கேட்பதும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அவன் காண மாட்டான், ஆனால் காண்பதும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். சோ அகெயின் அவன் ஸ்டாப் ஆயிட்டான்டா. மனதின் முடிவற்ற ஓட்டங்களால் சலிப்படைந்த ஞானி ஓய்வு நிலையை அடைகிறான். அகெயின் முதல் ஸ்லோகத்திலேயே ஸ்டாப் தி மைண்ட்னு ஆரம்பிச்சோம். இந்த முதல் ஸ்லோகத்துல இல்லை, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஸ்லோகத்துல இந்த 4வது ஸ்லோகத்திலையும் ஸ்டாப் தி மைண்ட்ல தான் ஆரம்பிக்குது. சரியா? ஸோ போதும்டா சாமி இது வரைக்கும். ஆனா இப்படி ஆக்சுவலா நம்ம சொல்லக்கூடாது ஞான. ஏன்னா மாயையே நான் தான், சலிப்படைகிறதுக்காகவா வந்து மாயையா வந்திருக்கேன்? மாயான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் சலிப்படைய போறேன்? சொல்லக்கூடாதுதான். பட் எனிவே இந்த இடத்துல நமக்காக சொல்லப்படுகிறது, அஜ்ஞானிகளுக்காக சொல்லப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நமக்கெல்லாம் வந்து மனசு ஓடலைன்னா தான் சலிப்படையுது. ஐயையோ 5 நிமிஷம் மெடிடேஷன்ல உட்கார சொன்னீங்கன்னா செத்துடுவேன், எண்ணமே இருக்கக்கூடாதா, ஐயையோ அது எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிறோம். எதை சலிச்சுக்கிறோம் அப்படின்னா எண்ணங்கள் இல்லாத நிலையை சலிச்சுக்கிறோம். சரியா? அதான் போர் அடிக்குதுன்னுவான், ஐயையோ என்னால முடியலன்னுவான். பட் இங்க வந்து மனதின் ஓட்டங்களால் சலிப்படைந்த ஞானி. அப்ப நமக்கு கொஞ்சம் உரைக்கிறதுக்காக சொல்லியிருக்கதா வச்சுப்போம். ஏன்னா ஞானியின் மனம் சலிப்படையாது. கண்ணன் பண்ண லீலைகளுக்கெல்லாம் கண்ணன் சலிப்படைந்து விட்டான்னு சொல்ல முடியுமா யாராவது? ஸோ லீலையாக பண்ணும்போது, மாயையாக பண்ணும்போது, ஃப்ரெண்ட்லி கேம் ஆடும்போது சலிப்பு வரும் அப்படின்னு நம்ம சொல்ற வேண்டாம். ஆனாலும் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு யோசிக்கிறேன் நான். அது வந்து அஞ்ஞானியை கம்பேர் பண்ணும்போது சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அந்த சலிப்பு வந்தாதான் நம்ம வந்து ஞானியை ஆக்க முடியும். கண்ணனுக்கு வந்து சலிப்பு வராது. ஏன்னா கண்ணன் வந்து பிரம்மமாக இருக்கும் போதும் இறங்கி விளையாடும் போதும் அவனுக்கு எந்த வேதபாவமும் இல்லை. விரக்தி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப முக்கியமான இதுதான். திரும்ப திரும்ப அந்த வேதனைக்கு வந்துட்டு தான் நீ அனுபவிக்க போகணுங்கிறது தானே இன்சிஸ்டிங்க. எல்லாமே ஸ்டாப் தி மைண்ட், எல்லாமே வேதனைக்கு மெத்தட் தானே. போதும்டா இத்தனை நாள் பண்ணது மாயான்னு ஆயிடுச்சு, இனிமே என்னத்தை நான் பண்ண போறேன் என்று லீலை பண்ணணும்ன்ற ஆசையெல்லாம் வரமாட்டேங்குது. மாயான்னு ஆரம்பிச்சிட்டாலே அங்கேயே ரிலீஃப் ஆயிடுறான் கம்ப்ளீட்டா. அந்த ரிலீஃபோட அவன் பண்ணலாம், அவன் மாயையில லீலை பண்ணலாம், மனசை யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ண விரும்பலங்கிறது தான் திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு இது பாட்டு, தமிழ் பாட்டு, எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி தேதை நெஞ்சம் பொன்னாக செய்தது இனி போதும் பராபரமே. அதே மாதிரி அதுல நிறைய வந்து எனக்கு இந்த மனசே வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய பாட்டு வரும். அதான். ஸோ தேர்ஃபோர் ஓய்வு நிலையை அடைகிறான் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே டிக்ளேர் பண்ணிடுறாரு. யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தி மைண்ட். ஓகேவா? அப்போ அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்க பிராப்த கர்மாவின் படி அவன் இயங்குவான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனா மீது எல்லாமே நடக்கும். அப்போ அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னா ஒண்ணுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அவன் சிந்திப்பதில்லை, அறிவதில்லை, கேட்பதில்லை, காண்பதில்லைன்னு. பட் இது ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் மனம் ஓய்வடைந்து விட்டது அப்படின்னா கான்சியஸ் மைண்ட் ஓய்வடைந்து விட்டது. பட் ஸ்டில் அவனுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அந்த பிராப்தத்திலிருந்து வருகின்றதற்கு எதிர்வினையை ஆற்றிக்கொண்டுதான் இருக்கும். அது பியூர் லவ்ல இருந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக இருக்கும். ஆனால் அவன் செய்வதில்லை. இதுல என்ன பியூட்டினா அவங்க வந்து மாயையில லீலை பண்ணுவதை கூட விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் சூசகமாக சுட்டி காட்டுகிறார். ஆனா ஞானேஸ்வரியில நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், அமர்த்தனுபவனுடைய எய்மே வந்து பயப்படாத, மாயான்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, நீ மாயையில தாராளமா விளையாடலாம் அப்படிங்கிறத ஞானதேவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எகெயின் நான் வந்து ஐம் நாட் இன்சிஸ்டிங் தட் மைண்டை யூஸ் பண்றது தப்பு, விருப்பு இல்லாம ஈகோ இல்லாம நீ வந்து மைண்டை யூஸ் பண்ணி விளையாடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், தாராளமா விளையாடு, பயந்தோடுவதில்லை ஞானம். அவங்க அப்பாவுக்கு என்ன திட்டுறாரு, ஏன் காட்டுக்குள்ள போய் உக்காந்துருக்க, மனசுங்கிறது வெறும் மாய தானே, அது எப்படி ஒண்ணு பயமுறுத்தும், மனசை ஸ்டெடியா வச்சுக்கிட்டேன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். ஸோ we cannot straight away declare that. ஆனா யார் நமக்கெல்லாம் வந்து எசென்சியல் நம்ம புரிஞ்சுக்கணும். கண்ணனுக்கு அது ஓகே தான். அதனாலதான் நான் என்னுடைய டீச்சிங்ஸ்ல நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, let us first achieve this state. பிரம்ம உணர்வை நாம் அந்த மாயை விட்டு விலகி இருந்து அந்த பிரம்ம பாவத்தை கொஞ்ச நாளைக்கு அனுபவிப்போமே,
அதுக்கப்புறம் நம்ம தாராளமா மனசை யூஸ் பண்ணி என்ன வேணா லீல பண்ணுங்க, யூ கான் கம் பேக் அகேன். ஏன்னா அதையும் ஞானேஸ்வரியில சொல்லியிருக்கு, ஒன்ஸ் பிரம்மபாவத்தை அச்சீவ் பண்ணிட்டேன்னா நீ திரும்பி வருதல் அப்படிங்கிறதுக்கு பேச்சுக்கு இடமில்லைன்னு வேற அவர் சொல்லிட்டாரு. ஸோ அந்த அதாவது பாலில் இருந்து கறந்த பால் மீண்டும் முளை புகாதது போலே அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒன்ஸ் நீ ஞானி ஆயிட்டேன்னா மீண்டும் அங்கே நீ ஆக மாட்டேன் அப்படிங்கிறதும் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு பாயிண்ட் தான் ஒருவேளை அக்ரவர் இன்சிஸ்ட் பண்றாரோ என்னவோ தெரியல. ஆனா அவரே சொல்லியிருக்காரு, மாயை பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை, ஒதுக்குதலும் இல்லை, தள்ளுதலும் இல்லை, கொள்ளுதலும் இல்லை, அவன் பயப்படுபவனும் இல்லை, அவன் பயந்து ஓடுபவனும் இல்லை, துறவரம் துறப்பது என்பதை முட்டாள்தனம், இதையும் சேர்ந்துதான் அடிக்கிறாரு. ஸோ கீதையில நீங்க அஷ்டாவகர கீதையிலேயே நீங்க எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுவரை கேட்டவங்க, ஸோ துறப்பதுங்கிறதே லூசுத்தனம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாரு. ஸோ எந்த விதமான சாதகமும் செய்யாத அப்படிங்கிற விஷயத்த பேசும்போது எதையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் துறக்கணும்? இதான் இதுவே இல்லை, நீ தான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கிட்டே இல்லை, அதுக்கப்புறம் எதுக்காக நீ கவலைப்படாம நீ இருக்கலாம் அப்படிங்கிற அனுபவத்தான விஷயங்களும் இதுல வந்திருக்கு. ஆனா இப்போ நிறைய இடங்கள்ல இந்த விஷயமும் வந்திருக்கு. அப்படிங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது இப்படித்தான் அப்படித்தான் எடுத்துக்க வேணாம். பிகினர்ஸ் இதை நல்லா ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் பிரம்மபாவத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கே புரிஞ்சு போயிடும், மாயேங்கிறது டம்மி பீஸ், நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் நம்மளை போன்ற சாதகர்களுக்கு சொல்லும் போது இது கொஞ்சம் அவசியம் என்பதால் இதை அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணுகிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஓகேவா? மனதின் முடிவற்ற ஓட்டங்களால் சலிப்படைந்த ஞானி ஓய்வு நிலையை அடைகிறான். அவன் சிந்திப்பதுமில்லை, அறிவதுமில்லை, கேட்பதுமில்லை, காண்பதுமில்லை என்பதற்கான அர்த்தம் இதுவே என்று நான் உணர்கிறேன். எக்ஸாம்பிள், வீடு ஃபுல்லா தூசி இருக்கு அப்படின்னா அந்த தூசி இல்லவே இல்லை, அது மாயதானே அப்படின்னு சொல்றது ஒண்ணு. அது கடைசியில ஃபர்ஸ்ட் அந்த தூசி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம இதை வச்சு ப்ரூம் ஸ்டிக் வச்சு ஃபர்ஸ்ட் பெருக்கணும். பெருக்கவே சொல்லல, லூஸ் மாதிரி பேசாத, பயிற்சியே பண்ண சொல்லல. அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மாயா, அதோட நீ ஞானி ஆயிட்ட. ஆனா அதுக்கப்புறம் அந்த மாயையில இருக்கணுமா வேண்டாமாங்கிறது தான் கேள்வி. சோ அதுக்கப்புறம் மாயை விட்டு விலகி இருக்கிறார்கள். அது பிகினிங்ல கொஞ்சம் விலகி இரு, பிரம்மபாவத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் மாயைக்குள்ள புகுந்தாடு. சோ இதுதான் மேஜரா அவங்க சொல்ல வருது. நீ அழுக்க ஒன்றும் துடைக்க வேணாம், அது அழுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதான் நான் ஞானதேவர் அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, போய் வேதனைக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிறேன், அதான் எனக்கு சுகம் அப்படின்னு சொல்லக்கூடாது, நீ லீலா பண்ணு, அனுபவ மெத்தடுக்கு வா. ஒன்ஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ தாராளமா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்றதாதான் எனக்கு புரியுது.